காலையிலேயே இன்னைக்கு சூப்பரான ஒரு வைபோட இன்னைக்கு வந்து மார்னிங் ஸ்டார்ட் ஆனிச்சு. 2 நாளா கொஞ்சம் ஹெவி ஒர்க் ஆஃபர் போயிட்டு இருக்கிறதுனால ஆர்டர்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. அதையும் மேனேஜ் பண்ணிட்டு வீட்டு வேலையும் பண்ண கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த டயர்ட் அப்படிங்கறதே இல்லாத போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களே, பரவாயில்லையா உங்களுக்குன்னு சொல்லி கேட்டீங்க. ரியலா சொல்லணும் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் அது இதுன்னு போட்டு குழப்பிட்டு சரியா தூக்கமே இல்லாம பரண்டு படுத்துட்டு இருப்பேன். ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க. படுத்தா ஒரு 10 நிமிஷத்துல நல்ல ஒரு தூக்கம் வந்துடுது. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஃபேஸ் எப்பயுமே ஒரு டல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. எதா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற பக்குவத்துக்கு வந்துட்டேன். இதெல்லாம் இந்த கிளாஸ்ல அட்டன் பண்ற வரலையும் தான் அப்படி இருக்குமா, இல்ல லைஃப் லாங் வரலையும் நம்ம இப்படி கொண்டுட்டு போவோமான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இப்ப நல்லா நிம்மதியா இருக்கேன். நேத்து நைட்டே குழந்தைங்க சொல்லிட்டாங்க, அம்மா நாளைக்கு காலையில வந்து தோசை அது கூட பருப்பு சாம்பார் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. காலையில செஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு எனக்கு முட்டை தோசையும் வேணும்னு கேட்டுட்டாங்க. சரின்ட்டு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி முட்டை தோசையும் போட்டு கொடுத்துட்டு பருப்பு குழம்பு வச்சு கொடுத்துட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சிருந்தேன். போன வாரம் செவ்வாய்க்கிழமை வாங்கிட்டு வந்தது. இன்னைக்கு செவ்வாவே வந்துருச்சு. இன்னைக்கு தாங்க வேக வைக்கிறேன். தோசை பருப்பு குழம்பு தானே ஈஸியா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு ஜெய்குட்டியை ஸ்கூல் அனுப்புனதுக்கு அப்புறம் புளிச்சக்கீரை கொஞ்சம் பறிச்சுட்டு வந்து கடையலான்னு சொல்லிட்டு போய் காட்டுல பறிச்சிட்டு இருந்தேன். குழந்தைங்க 2 பேருமே சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டாங்க. இந்த சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா எனக்காக தான். எனக்கு தோசைக்கு பருப்பு குழம்புலாம் பிடிக்காது. நல்லா காரஞ்சாரமா சாப்பிட்டா தான் பிடிக்கும். சரி நம்ம இன்னைக்கு புளிச்சக்கீரை கடையிலான்னு சொல்லிட்டு காட்டுல போய் புளிச்சக்கீரை பறிச்சுட்டு இருந்தேன்னா நேற்று நல்ல மலையில வந்து பாத்தீங்கன்னா காட்டுல இருந்த செடியெல்லாம் நிறைய சாஞ்சு போச்சுங்க. அதுவும் அந்த அவரைக்காலாம் நிறைய பூ வச்சிருந்துச்சு. அடிக்கிற காத்துல நிறைய பூ கொட்டி போச்சு. அப்படியே செடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா சாஞ்சு போச்சுங்க. மழை வரலினாலும் கஷ்டமா இருக்குது, மழை அதிகமா வந்தாலும் மனசு கஷ்டமா இருக்குது. இந்த வெண்டைக்காய் செடியில அங்க ஒண்ணு இங்க ஒன்னா காய் இருந்துச்சு. அந்த காயும் பறிச்சுட்டு புளிச்சக்கீரையும் கொண்டு வந்து வீட்டுல வந்து சாப்பாடு ஒரு பக்கம் புளிச்சக்கீரை ஒரு பக்கம் வேக வச்சு கடைஞ்சிட்டாங்க. அப்புறம் பாத்திரம் வளர்க்கறது, வீடு கொட்டுறது, மாப்பு போடுறதுன்னு அத்தனை வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு குட்டிமாவும் வழக்கம் போல நேரமா இன்னைக்கு ரெடி பண்ணி அனுப்பி விட்டாச்சு.